போட்டு இருக்காங்க சார். நான் படிக்க முடியலைங்க சார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், கேட்டு பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு நிமிஷம் அமைதியாக இருங்க. நீங்கள் இங்கே வாங்கம்மா. அதான் நீங்கள் என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கம்மா. சார் இவன் வேலை சந்தேகப்படுறான் சார். நானா பக்கத்து வீட்டுக்கார பாட்ட பேசுற கூட எவன்கிட்ட பேசுறேன் யார்கிட்ட பேசுறேன்னு சொல்லி கேட்கிறான் சார். லேட்டா வந்தா யார் கூட போயிட்டு வந்தா எவன் கூட போயிட்டு வந்தான்னு சொல்லி தப்பு தப்பா பயம் முன்னாடியே பேசுறாரு சார். சார் பண்றது இவருக்கு வேலைக்கும் போறது இல்லை சார். இவரு வாரத்துல 2 நாள் 3 நாள் போறாரு. அப்புறம் ஃபுல்லா குடிச்சிட்டு கூத்தடிக்கிறார் சார் வீட்டுல. அதனாலதான் சார் குடும்ப செலவு பார்க்கணும், பையன் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னு சொல்லி நான் வேலைக்கு போறேன் சார். இல்லைன்னா நான் ஏன் சார் போறேன்? என்ன ஏடிஎம் கார்டு பிடி வச்சுக்கிட்டாரு சார் இவரு. என்ன சார் பண்ணுவேன்? அல்லாதீங்கம்மா. ஏங்க, குடும்பங்கிறது ஒரு அடிப்படை சமூக நிறுவனங்க. உங்க குழந்தைங்க பையனா இருக்கட்டும் பொண்ணா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் நல்லது கெட்டதுன்னு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறது தன்னோட அம்மா அப்பாட்டு இருந்து தான். நீங்க உங்க பையன் முன்னாடி உங்க மனைவி அடிக்கிறதும் திட்டுறதுமா இருந்தா அவன் எப்படியே நல்ல விஷயங்களை கத்துப்பான்? அவன் எப்படி படிப்பான்? அவனுங்க அவன் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்ற அளவுக்கு பண்ணியிருக்கீங்க. அப்போ அவனுக்கு எந்த அளவுக்கு அழுத்தமா இருக்கும்? ஆண் பெண் மற்றும் எல்லா பாலினமும் கலந்துதான் இந்த சமூகம் இயங்கிட்டு இருக்கு. உங்க ஒருத்தரால மட்டும் உங்க குடும்பம் நல்லா செயல்பட்டுறாரு. அப்படி உங்க ஒருத்தரால உங்க குடும்பத்தை நல்லா பார்த்துக்க முடியும்னா நீங்க நல்லா பொறுப்பா போய் சம்பாதிங்க. அப்புறம் ஏன் அவங்க வேலைக்கு போக போறாங்க? உங்களால ஒழுங்கா குடும்பத்தை நடத்த முடியும்னா அவங்க ஏன் வேலைக்கு போக போறாங்க? சரி, அப்படியே பெண்கள் வேலைக்கு போகக்கூடாதா? ஆண்கள் மட்டும்தான் வேலைக்கு போகணுமா? ஆண்கள் பெண்கள்னு எல்லாருமே வேலைக்கு போகணுங்க. நீங்க இது போல பண்றதால பெண்கள் அதிகமா வேலைக்கே போறதில்லை. ஆண்கள் பெண்கள்னு அத்தனை பேரும் ஒழுங்கா வேலைக்கு போனாதான் இந்த சமூக சீரான நிலையில இருக்கும். ஆண்கள் பெண்கள் அத்தனை பேரும் வேலைக்கு போனாதான் இந்த சமூக சீரா இயங்கும். புரிஞ்சுதுங்களா? என்ன இது போல பண்ணுவீங்களா? இவர் பண்ற சாத்திரால செத்தலாமே தோணுது சார். இல்லம்மா, தற்கொலை எதுக்குமே முடிவாக. நீங்க இது போல பண்ணதுக்கெல்லாம் உங்களை டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் குடும்ப வன்முறை சட்டம் 2005 கீழே உங்களை ஜெயில தரலாம். உங்களுக்கு அபராதம் விதிக்கலாம். ஜெயில போட்டுங்க உங்களை. வாங்கம்மா. கணவன் மனைவிக்குள்ள சண்டை வர்றது சகஜம்தான். ஆனாலும் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலாக போய் இவர் தினம் உங்களை திருப்பி அடிக்கிறதும் திட்டுறதுமா இருந்தா இந்த எண்ணெய் குறித்து வச்சுக்கோங்க. 1091 181 இந்த 2 எண்களும் மகளிர் பாதுகாப்பு உதவி எண்கள். குடும்ப வன்முறைன்னு இல்லைம்மா, குடும்ப வன்முறைன்னு இல்லைம்மா. வீட்டு வேலைக்கு போறவங்க, படிக்கிற பெண்கள், கம்பெனியில வேலைக்கு போறவங்க யாரா இருந்தாலும், எந்த பெண்களா இருந்தாலும், எந்த ரீதியான பாலியல் வன்கொடுமைகளை சந்திச்சாலும் இந்த எண்களை தொடர்பு கொண்டு புகார் அளிக்கலாம். அப்படி